வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப உபயோகமான டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கேஸ்கட்லாம் வச்சுருப்போம். அது வந்து வேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணான்னு தூர போடாமல் அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தால் கேஸ்கட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்கட்டை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கிளிப் இருக்குமே, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து துணிக்காய போடுறப்ப கிளிப்பு ஒரு இடத்துல வைப்போம், மிஸ் ஆகிடும். கரெக்டாக தேவைப்படுற நேரத்தில் நமக்கு அந்த கிளிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதை வந்து இதில் சுற்றி நம்ம கிளிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக துணிக்காய போடுறப்ப எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரி மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளிப் மிஸ் ஆகாது. அங்கங்கே தூர போயிட்டு இது பண்ணுறதும் இருக்காது. இப்படி சுற்றி வரிசையாக கொஞ்சம் கிளிப்பு தானே போட முடியும்னு நினைக்காதீங்க. நிறைய கிளிப் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவும் எப்படி பண்ணுறது நான் பார்க்கலாம். அந்த மாதிரி நான் சுற்றி வந்து அந்த கிளிப்பை வந்து நான் அப்படியே வரிசையாக மாட்டி வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிளிப்பையும் போடலாம். இதுக்கு அடியிலையும் நம்ம போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் மாட்டிட்டேன். இப்போ இன்னும் நிறைய கிளிப்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இந்த கிளிப்புக்கு அடியில் இன்னொரு கிளிப்பெல்லாம் நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் மிஸ் ஆகாது. ஒரே இடத்துல எல்லா கிளிப்ஸையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த கிளிப்பு ஒரு பெரிய கிளிப்பு இருக்கு இல்லையா, அந்த கிளிப்புக்கு கீழே இன்னொரு கிளிப்பு அப்படியே வரிசையாக நீங்கள் அடிக்க, அதை தான் நான் வந்து அடுத்து சொல்ல போகிறேன். இந்த கிளிப்பை வந்து இப்போ எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்புக்கு கீழே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் கிளிப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. ஒரே இடத்துல ஸ்டோர் ஆன மாதிரியும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இதை வந்து இப்படி எங்கன்னா ஒரு ஆணி எங்கேயாவது எந்த இடத்துல நீங்கள் துணி காய போட போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஆணியோ இல்லை மாடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிழற்படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா போகிறப்ப துணி காய போட போகிறப்ப எடுத்துகிட்டு போய் துணி காய போட்டு திருப்பி இந்த பாருங்கள் மாட்டி வச்சுருக்க பாருங்கள். ஆணியில் இந்த எஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுல. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியோ அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.